ஓம் மகித்ஜாய் வித்மகே தண்டகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதியாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம். செப்டம்பர் மாதம் ஒரு 3 ராசிக்காரங்களுக்கு மாபெரும் ஒரு நல்லது. சொத்து சுகத்தை அள்ளி கொடுக்க போது வீடு மனை கட்டக்கூடிய வாங்கக்கூடிய அல்லது சொந்த நிலமாவது வாங்கக்கூடிய ஒரு யோகத்தையும் அல்லது கார் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் படிப்புல மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போது ஒரு 3 ராசிக்காரங்களுக்கு அசையும் சொத்து அசையா சொத்து அழிக்க முடியாத சொத்தாக இருக்கக்கூடிய கல்வி, இந்த மூன்றிலும் ஒரு மாபெரும் வெற்றியை அந்த ஒரு காரியத்தில் ஒரு சித்தியும் கொடுக்க போது எந்தெந்த ராசிக்காரங்கிறத இன்றைய பதில பார்த்துருவோம். முதல்ல வரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன ராசியில பிறந்தவங்க. என்னங்க 7.5 சனி நடக்குது, ஜென்ம சனி நடக்குது, இவங்களுக்கு எப்படி அந்த யோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் மாசம்ல 11ஆம் தேதி புதன் பகவானுடைய உச்ச பயிற்சி நடக்க போது கன்னி ராசியில அவர் உச்சம் அடைய போறார். அந்த புதன் யாருன்னா உங்களுடைய மீன ராசிக்கு 4ஆம் இடம் மிதுனத்திற்கு அதிபராக இருக்கக்கூடியவர். 4க்குரியவன் 7இல் உச்சம். அதே நேரத்தில் மீன ராசியில் கூடிய சனிவன் வக்ரமாக இருக்கிறார். அப்போ கண்டிப்பா இந்த ஒரு நேரத்துல செப்டம்பர் மாச தொடக்கத்தில் உங்களுக்கு ஒரு முடிவுக்குள்ள ஒரு வீடு மனை கட்டக்கூடிய வாங்கக்கூடிய கார் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அல்லது படிப்பிலேயே அது மிகப்பெரிய ஒரு நல்லது நடக்கும். அடுத்தபடியா மிதுன ராசிக்காரங்களுக்கு 4இல் கன்னியில அவர் புதன் உச்சமடைகிறாரு. கண்டிப்பா இவங்களுக்கு 100க்கு 100% வீடு மனை கார் வண்டி வாகனத்துக்கு உண்டான யோகங்கள் இந்த செப்டம்பர் மாசத்துல பிறக்கும். இதற்கு அடுத்து 3வது ஒரு ராசியா பார்க்கக்கூடிய தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு 4இல் சனிவான் இருந்தாலும் வக்ரமா இருக்கிறாரு. அந்த 4ஆம் வீட்டை மீன ராசியை புதன் 7ஆம் பார்வையை பார்த்துறாரு. அது உச்ச புதன். அப்போ நிச்சயம் நீங்க போட்ட ஒரு பிளான், உங்களுக்கு வர வேண்டிய பணம், உங்களுக்கு வர வேண்டிய பங்கு சொத்து விஷயங்கள், அதாவது சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வந்து உங்களுடைய பங்கு உங்களுடைய ஷேர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு வாய்ப்புகள் இங்க உண்டு. ஆக மொத்தம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு வீடு மனை கார் வண்டி வாகனம் முதல் உங்களுடைய படிப்பு சம்பந்தமான விஷயத்தில் வரை சில நன்மைகள் நடக்கும். அந்த படிப்புனாலே ஒரு வேலை தொழில் உங்களுக்கு அமையும். ஸோ இதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த புதனுடைய உச்ச பயிற்சி காலகட்டங்களில் புதனால ஒரு நன்மை நடக்கும்னு நினைச்சா பெருமாளுடைய வழிபாடு, விஷ்ணு பகவானுடைய வழிபாடு தவறாம புதன்கிழமை அன்னைக்கு நீங்க தவறாம நீங்க பண்ணணும். அப்படி பெருமாளை விஷ்ணு பகவானை வணங்குகின்ற பொழுது வாகனமாக இருக்கக்கூடிய கருட பகவானை தவறாம நீங்க வணங்கணும். ஸோ கருணனை சேவிச்ச பிறகு பெருமாளை சேவிங்க, அது பெருமளவு நன்மை பயக்கும். ஸோ நல்லது. அடுத்த பதில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.